என் பேர் வந்து எஸ்கே குமரா. நான் சென்னையில் தான் இருக்கேன். சென்னை கோட்டுப்புறத்தில் இருக்கேன். நான் வந்து ஓமர் புறா வந்து 2019 ரேஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஆர்பிஎஸ்சில் ரேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்கை ஆர்பிஎஸ், அதுக்கப்புறம் வந்து நான் சிஎஃப் ஹெச்பிஎஸ்சில் ரேஸ் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் எனக்கு புறா ரேஸ் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த ரேஸில் வந்து நான் 1000 கிலோமீட்டரில் வந்து யங் பேர்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஆட்டோ தான் ஓட்டுறேன். ஆட்டோ ஓட்ட போக மிச்சம் டைமில் வந்து நான் பேர்ட்ஸ் கூட தான் என்னுடைய இதுவை நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து பேர்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. வாங்க நம்ம லேப்டாப் போகலாம். நம்ம கோட்டுப்புறம் ஹவுசிங் போர்டில் தான் வீடு இருக்கும். நம்ம வந்து ஃப்ளாட்டில் தான் வீடு இருக்கும். 4th ஃப்ளோர் நம்மளுடைய வீடு. வாங்க நம்ம லேப்டாப் ஒரு லேப்டாப் 4th ஃப்ளோரில் இருக்குது. வாங்க நம்ம லேப்டாப் இதுதான் நம்ம மேல் லேப்டு. இது நம்மளுடைய ஃபீமேல் லேப்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே குமாரா அவர் வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரம், சென்னை. அங்கே வந்து அவர் லாஃப்ட் வந்து வச்சிருக்காரு. இவர் எப்படின்னா ஆட்டோ ஓட்டிட்டு அந்த அவர் பிஸ்னஸையும் பார்த்துட்டு இருக்காரு, ப்ளஸ் லாஃப்டையும் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம அதை பற்றி கேட்போம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவும் ஓட்டுறீங்க, பேர்ட்ஸும் மெயின்டைன் பண்ணுறீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம். உங்களால் எப்படி ஆட்டோ ஓட்டிட்டு பேர்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுது? நான் வந்து 4 o'clock எழுந்துட்டேன்னா நான் கொண்டு போயிட்டு சவாரி பார்த்துட்டு ஒரு 8 o'clock போல் வந்து புறா ஃப்ளைங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபீடு வச்சுட்டு திரும்பவும் ஆட்டோ ஓட்ட போயிடுவேன். ஆட்டோ ஓட்டி முடிச்சுட்டு நான் ஒரு 2 o'clock போல் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஈவினிங்கும் பேர்ட்ஸ் ஃப்ளை பண்ணிவிட்டு ஃபீட் வச்சுட்டு நான் திரும்ப இப்படியே ஆட்டோ ரைட் பண்ண போயிடுவேன். இதே போல் தான் என்னுடைய ரொட்டீன் இருக்குது. நான் வந்து என்னுடைய ஆட்டோ தொழிலையும் நான் பார்த்துக்கணும், பேர்ட்ஸையும் பார்த்துக்கணும். பேர்ட்ஸ் கூட வந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு இதுவாக இருக்கும். அதனால் வந்து இது ரொம்ப லைக் பண்ணுறதுனால நான் இதுக்கான டைமை நான் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தி பிஜான் வந்து 1000 கிலோமீட்டர் வந்து ஓப்பன் ரேஸ் நடத்தினாங்க. அதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 285 பேர்ட்ஸ் வந்து கலந்துக்குச்சு. ஸோ அந்த பேர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குமரான்றவரு கிளப் ரேஸ் அட்டன் பண்ணாரு. அதுல வந்து செகண்ட் பிளேஸ். அந்த கிளப் ரேஸ் முடிச்சுட்டு ஒரு வாரம் 9 days வந்து கேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அதுவும் யங் பேர்டு. அது எப்படி வின் பண்ணீங்க? அது எப்படி சாத்தியமானது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பேர்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் தான். நம்ம கொடுக்குற ட்ரைனிங், நம்ம கொடுக்குற ஹார்ட் ஒர்க் தான். பேர்ட்ஸ் மேலே வந்து நான் ரொம்ப லவ் பண்ணி அதை ரேஸ் பண்ணதுனால கிளப்ல செகண்ட் வந்த பேர்டு அது வந்தப்பயே எனக்கு தெரிஞ்சுது. திரும்பவும் இது இன்னொரு 1000 வச்சா கூட கண்டிப்பாக வரும்னு எனக்கு தோணுச்சு. அது மேலே இருக்க நம்பிக்கையில நாங்கள் 1000 கிலோமீட்டர் திரும்பவும் ஓப்பன் ரேஸ்ல வச்சோம். அதில் 12th பிளேஸ் பண்ணிச்சு. அது எனக்கு பேர்ட்ஸ் வந்து எனக்கு கை கொடுத்துச்சு. அந்த பேர்டு எனக்கு திரும்பவும் நம்பிக்கையை அது எனக்கு காப்பாத்துச்சு. ப்ரோ, இது மாதிரி நீங்க வந்து ஆட்டோ ஓட்டிட்டு எவ்வளவு பிஸியா இருக்கீங்க. இப்போ நீங்க இல்லாத சமயத்துல உங்க லேப்ல வந்து யார் மெயின்டைன் பண்றது, யார் பாத்துக்கிறது? நான் வந்து லேப்ல இல்லாத சமயத்துல வந்து என்னுடைய பக்கத்து வீட்டுல இவர் பேர் வந்து ரோஹித். இவர் வந்து லேப்ல பார்த்துப்பாரு. நான் ட்ரைனிங் போயிட்டு புறா விட்டாலுமே நான் விட்டுட்டு சொல்லிடுவேன், அடுத்து இவ்வளவு நேரத்துல புறா வரும் அப்படின்னு சொன்னா அந்த டைம் எல்லாம் இவர் உட்காந்து பார்த்துட்டு இந்த புறா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணி நான் பார்ப்பேன். இவரும் எங்களுடைய அக்காவும் தான், எனக்கு எங்க ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட். அம்மா அக்காவும் தான் புறா பார்த்துட்டு தீனிலாம் போட்டு எல்லாமே பார்த்தோம். நம்ம குமரா பிரதரை பத்தி சொல்லுங்க. எனக்கு புறா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க இது பண்ணும்போது நானும் அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவேன். டெய்லியும் இது பண்ணுவேன். ப்ரோ, இப்போ 1000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யங் பேர்டு கிளப் ரேஸ்ல வின் பண்ணியிருக்கீங்க, ஓப்பன் ரேஸ்ல வின் பண்ணியிருக்கீங்க. அந்த பேர்டை வச்சு அந்த பேர்டு என்ன பிளட் லைனு, அது என்ன ஓல்டு ஸ்டைனா, அதை பற்றி கொஞ்சம் எங்கள் சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கள். என்னுடைய லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே ஓட்ஸ் லைன் பேர்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். இதான் மெயின்டைன் பண்ணுறோம். அப்பத்துலேருந்தே நம்ம பழைய லைன் பிளட் லைனை மெயின்டைன் பண்ணுறோம். இந்த பேர்டு தான் வந்து நம்மக்கிட்ட 2 times 1000 பறந்த புறா. கிளப்பில் செகண்டு, ஓப்பனில் 12th. இந்த பேர்டு ஐசன் பாருங்கள்.
பேர்டு வந்து ரேஸ் முடிஞ்சு இப்போ கரெக்டாக 9th ஒன்பதாவது கல்லி கொட்டுது. ரேஸ் டைம்ல கரெக்டாக 8 கல்லி புறா இது ஒரு என்பேர்டு. வாங்க இது அப்பா அம்மா பார்ப்போம். வின்னர் பேர்டு வந்து இப்போ பார்த்தாச்சு. இப்போ அதோட பேரண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். காட்டுங்க பேரண்ட்ஸ் பார்ப்போம். இது வந்து வின்னர் பேரோடைய ஃபாதர். இந்த பேர்டு வந்து நம்ம சென்னையில் நடந்த OLR ரேஸ்ல 550 கன்னியாகுமரி வரைக்கும் புறா பறந்துருக்கு. இது வின்னர் பேரோட மதர். இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ஓன் சிஸ்டர் வந்து சென்னை கோபால் வின்னர். இந்த பேர்டு வந்து எனக்கு கொடுத்தது வந்து சோமண்ணா தான் கொடுத்துருக்காரு. அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் வந்து யங் பேர்டு வின் பண்ணிடுச்சு இல்லைங்களா, அதோடைய மதர் இது. இந்த பேர்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. இந்த பேர்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சோமண்ணா கொடுத்தாரு. இந்த பேர்டு ஓன் சிஸ்டர் வந்து சென்னையில கோபால் வின் பண்ணிருக்கு. GPRS கிளப்ல ரத்னகுமார் ப்ரோ கிட்ட சென்னையில கோபால் வின் பண்ணிருக்கு. இதோட பேர்டு இதோட ஓன் சிஸ்டர் தான் வின் பண்ணுது. இதுவுமே வந்து கிங்கார் பேஸ்ல 2 times 400 பறந்துருக்கு இந்த பேர்டு. பிரதர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1000ல 5க்கு 5 வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் ரேஸ்லயும் 2 பேர்டு வச்சு ரிட்டர்ன் ஆயிருக்கு. டோட்டலா வந்து 7 பேர்டு. அது எப்படி சாத்தியம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டோட்டலா 7 பேர்ட்ஸ் இல்ல, டோட்டலா 6 பேர்ட்ஸ் தான். நான் கிளப்ல 5 புறா வச்சு 5மே ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் கிளப்ல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் பேர்டு பிளேஸ்மெண்ட் பண்ணிச்சு. திரும்ப ஒரு 3 புறா ரிட்டர்ன் வந்ததுமே எனக்கு அதுல ஒரு புறாவும் ஆல்ரெடி 710 பறந்த ஒரு புறாவும் எடுத்து தான் நான் வந்து இன்பிஜன் ஓப்பன் ரேஸ்ல நான் திரும்ப 1000 கிலோமீட்டர் வச்சேன். மொத்தமே டோட்டலா 6 பேர்ட்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நாங்க வந்து ஒரு தனியா ஒரு ஷெடியூல் போட்டு ஷெடியூல் நாங்க ஃபாலோ பண்றோம். நானும் சோமண்ணாவும் தான் இந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணி புறா வந்து ரேஸ் பண்றோம். சப்போஸ் புறால ஏதாச்சும் ஒரு வீக்கா இருக்கு, ஏதாவது இதுவும் தெரிஞ்சதுன்னா நாங்க அந்த புறா அப்படியே ஸ்டாக் பண்ணிடுவோம். ஆனா இந்த புறா பாத்தீங்கன்னா எங்களுக்கு முழுக்க வந்து அந்த புறா வந்து வந்ததுமே தோணுச்சு திரும்பவும் இது 1000 வச்சா வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில மட்டும்தான் திரும்பவும் நாங்க 1000 வச்சோம். அந்த 1000 வச்சதுமே அந்த புறா திரும்ப எங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கையை எங்களுக்கு காப்பாத்திக்கும். பிரதர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர்ல இந்த பேர்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பேர்டை ஷோ பண்ணுங்க. பிளஸ் இதோட ஜென்ரேஷனை பத்தி சொல்லுங்க. இந்த புறா பாத்தீங்கன்னா 1000ல கிளப்ல ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கு. இந்த புறா வந்து ஒரு 4 ஜென்ரேஷனா இருக்கு. இந்த புறாவுடைய தாத்தா இருக்கு, அப்பா இருக்கு, அப்பாவுடைய சிஸ்டர் இருக்கு, சிஸ்டருடைய பொண்ணுமே 1000 ரிட்டர்னு, இதோடைய சிஸ்டருமே 1000 ரிட்டர்ன். ஒரு ஜோட் புறா இது. ஒரு ஜோட்ல வந்து எங்களுக்கு 1000 ரிட்டர்ன். சேம் இதே புறா வந்து 710 கிலோமீட்டர்லயும் பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கு. 1000 ரிட்டர்ன் ஆயிருக்கு. உங்களுக்கு அடுத்தடுத்த பேர்டு வந்து இதோட ஜென்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்றோம், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமரா பிரதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர்டை வந்து 4 ஜென்ரேஷனா அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அப்பா அம்மா தாத்தா பேத்தி இந்த மாதிரி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவாரு. இந்த பேர்ட் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு இந்த 4 ஜென்ரேஷன்ல பெரிய தலைப்புறா. இதை வந்து எனக்கு கொடுத்தது பாத்தீங்கன்னா சோமண்ணா. இந்த புறா கொடுத்தது இல்லாம அதோட பையனையும் கொடுத்தாரு. அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுடைய பொண்ணு 1000 ரிட்டர்ன் எனக்கு பண்ணிருக்கு. பிளஸ் அந்த 1000 ரிட்டர்ன் ஆனது இந்த மேலோடைய பொண்ணும் வந்து 1000 ஃபர்ஸ்ட், இன்னொரு ஃபீமேல் வந்து 1000 ரிட்டர்ன் ஆயிருக்கு. ப்ரோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா யங் பேர்ட்ல நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா இதுக்கு பின்னால சப்போர்ட் இல்லாம இது சாத்தியம் இல்ல. கண்டிப்பா உங்களோட சீக்ரெட் பூஸ்டர் சொல்லுங்க. சீக்ரெட் பூஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோமண்ணா தான். அவரு இல்லைன்னா வந்து இந்த ரேஸ்லாம் வந்து நான் இந்த அளவுக்கு என்னால பண்ணியிருக்க முடியாது. அவர் வந்து எனக்கு எல்லாமே சப்போர்ட் எனக்கு வந்து பண்ணியிருக்காரு. நம்ம அண்ணனையும் பார்த்தல இவர் தான் நம்ம சோமண்ணன். இவர் ஆல்ரெடி இவங்க எல்லாருமே தெரியும். இவர் தான் வந்து நமக்கு ரேஸ் ஃபுல் சப்போர்ட் அண்டு எல்லாமே நம்மளுக்கு பக்கபலமா இருந்தது எல்லாமே. ஹாய் வணக்கம் ஆல் சென்னை ரேசிங் பிஜிஎன்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும்
அன்பான வணக்கம். தம்பி குமரா, இன்னைக்கு குமரா எஸ்கே குமரா லாப்ல வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. அண்ட் நானும் பார்த்தேன், நிறையா கேள்விகள் நிறையா பதில் சொல்லியிருந்தாரு. இந்த நிறையா விஷயத்துல நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், வின் பண்ணாரு அப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி அனைத்துக்குமே காரணம் வந்து குமராவோட உழைப்பு தான். சில விஷயங்கள் மேபி புறாக்கள் அவர் கொடுத்து நான் உதவி பண்ணியிருப்பேன், ட்ரைனிங் அப்போ வந்து போயிருப்பேன், பார்த்துருப்பேன். மற்றபடி முழுக்க இதோட காரணம் வந்து வெற்றி காரணம் வந்து தம்பி குமரா தான். இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நானும் 2015 புறா வச்சிருந்தேன். 550 ஆன்லைன்லாம் பண்ணியிருக்கேன், லாங் டிஸ்டன்ஸு புறா ரிட்டர்ன் எடுத்திருக்கேன், அண்ட் ஷார்ட்ல ஃபர்ஸ்ட்லாம் அடிச்சிருக்கேன். பட் ஒரு பெருசாக அச்சீவ் பண்ண முடியல. என்னோட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து நான் புறா எடுத்தேன், ஃபேமிலி சுச்சுவேஷன். அப்போ நான் எடுக்கும்போது அது ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ், அதில் ஒரு பகுதியை தான் நான் புறா கொடுத்தேன். அந்த புறா வச்சு டெவலப் பண்ணி அதை உருவாக்கி அதில் இன்னைக்கு வந்து சென்னையே திரும்பி பார்க்குற அளவுக்கு 5000 ரிட்டர்னு, ஒரே புறா 2 வாட்டி 1000லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது மிக பிரமிப்பா இருக்கு, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. என்னோட கனவை வந்து நான் அவர் மூலயமா நிறைவேற்றிக்கிறேன், அப்படிதான் சொல்லணும். குமரா வந்து சோமு வின் பண்ண வைக்கல, சோமுவோட ஆசையை வந்து குமரா நிறைவேற்றிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புறா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நாங்கள் ஒரு 4 தலைமுறையா ஒரு புறா மெயின்டைன் பண்றோம் அப்படின்ட்டு. அந்த புறாவை இப்போ காட்டுறோம் உங்களுக்கு. இதுதான் வந்து அதோட தலைப்புறா, இதுதான் தாத்தா புறா. தாத்தா இதோட புல்ல இது இதுல இருந்து ப்ரீட் பண்ணி எடுத்த இதோட புல்ல. இந்த 2 புறாவையும் வந்து நான் குமராக்கு கொடுத்தேன். கொடுக்கும்போது குமரா அதுல இருந்து ப்ரீட் பண்ணி ஒரு பொண்ணு எடுத்திருக்காரு, இதுல இருந்து ப்ரீட் பண்ணி இன்னொரு பொண்ணு எடுத்திருக்காரு. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா 710 5th, குமரா கிளப்ல 5th, அண்ட் 1000 வந்து லேட் ரிட்டர்ன் புறா. சரிங்களா, இதுதான் அந்த 4 ஜென்ரேஷன் புறா. இப்போ இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஓல்டு பிளட் ஸ்டைன்ஸ் தான். இது நம்ம ஊர் பழைய ஸ்டைன்ஸ் புறா தான். நான் இந்த புறாவை வெறும் ஒரு ஆப்ஷன் குரூப்ல ஒரு 5000 ரூபாய்க்கு இந்த புறாவை நான் வாங்கினேன். வாங்கும்போது அது வின் பண்ணும், அதுக்கு இவ்வளோ புல்ல வரும், பொண்ணு வரும், 1000 பழக்கம்லாம் தெரியாது. புறா பிடிச்சிருந்தது, அந்த புறா வாங்கினேன். அதை நான் ப்ரீட் பண்ணி ஒரு ஃபீமேல் போட்டு இந்த புள்ளையை எடுத்தேன். இந்த புறாக்கு ஒரு ஃபீமேல் போட்டு குமரா இதுக்கு ஒரு பொண்ணு எடுத்தாரு, இதுக்கு ஒரு மேலே போட்டு இன்னொரு பொண்ணு எடுத்தாரு. இப்போ இது வந்து தாத்தா புள்ள பொண்ணு பேட்டி 4 ஜென்ரேஷன் இருக்கு. இது இல்லாம இந்த லைன்ல இன்னொரு பியூட்டி இருக்கு. என்னன்னா, இந்த புள்ளைக்கு ஒரு ஃபீமேல போட்டு எடுத்த விட தான் குமராக்கு வந்து கிளப் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நீங்க பாக்குற புறா வந்து கிளப் 1000 வின்னரோட அப்பா. ஒரே ஜோட்டு புறா, அக்கா வந்து கிளப்ல ஃபர்ஸ்ட், தங்கச்சி வந்து கிளப்ல 5th. ஒரு செட்டு தான் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்டும் அடிச்சிருக்கு, 5th லேட் ரிட்டர்னும் வந்து. ஸோ இது வந்து எங்களுக்கு எஸ்கே குமரா லாப்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம். ஒரு 4 தலைமுறையா நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த வருஷம் இதோட பொண்ணும் பறக்கும், அதுவும் ஒரு வின்னரா இருந்ததுன்னா நம்ம ஒரு 5 தலைமுறையா புறா பறக்க வச்ச ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி எங்களுக்கு. உங்களோட லாஃப்டோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பறக்கிற புறாவே மறுபடியும் ப்ரீட் பண்ணி அதுல இருந்து நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்து பறக்க வச்சிட்டு இருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இந்த பேர்டு வந்து பாத்தீங்கன்னா 210ல வந்து 10th பிளேஸ்மெண்ட், 310ல 5th பிளேஸ்மெண்ட், ஆன் டே 550யும் 5th பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கு. இந்த புறா 3 பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கு. இது இல்லாத இன்னும் 3 புறாவும் இதே போல 3 பிளேஸ்மெண்ட் பண்ண புறாவும் இருக்கு. நம்ம புல்ல கண்டினியூஸா பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்குங்க. அந்த புறாவை அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த பேர்டு வந்து கன்சிஸ்டன்டா பறந்துருக்கு. பிளேஸ்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த புறா பாத்தீங்கன்னா 310ல 4th பண்ணிருக்கு, 550ல 15th பண்ணிருக்கு, அப்புறம் வந்து 710ல 3rd பண்ணிருக்கு, 1000ம் ரிட்டர்ன் ஆயிருக்கு இந்த புறா. இந்த புறாவுடைய ஸ்பெஷல் என்னன்னா, இந்த புறாக்கும் நம்ம 2 டைம் 1000 பறந்த புறாக்கும் சேம் ஃபாதர், அம்மா மட்டும் வேற, சேம் ஃபாதர். இந்த புறா வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆக்சுவலா அந்த ஒரு மேல்ல எனக்கு 2 ஃபீமேல் எடுத்து 2 வேற ஃபீமேல் போட்டு எடுத்ததுல எங்களுக்கு 1000 ரெண்டுமே ரிட்டர்ன் ஆயிருக்கு. இவரோட குமராவோட லாஃப்ட் ஸ்பெஷாலிட்டியா வந்து பாத்தீங்கன்னா யங் பேர்ட்ல பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கிறது. இந்த புறா வந்து பாத்தீங்கன்னா 4 பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கு. கொஞ்சம் எங்க சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க ப்ரோ. இந்த புறா பாத்தீங்கன்னா 210 கிலோமீட்டர் 12th பண்ணிருக்கு, 710 கிலோமீட்டர்ல 10th பண்ணிருக்கு, 550ல 7th பண்ணிருக்கு, 1000 ரிட்டர்ன் இருக்கு. இந்த 1000 வந்து பாத்தீங்கன்னா இன்பிஜன் ஓபன் ரேஸ் நடத்துதுல 285 பேர்ட்ஸ்ல இந்த புறாவும் ஒரு புறா, நாங்க 2 புறா வச்சு 2 புறா ரிட்டர்ன்ல இந்த புறா ஒரு புறா லாஸ்டா ரிட்டர்ன் ஆயிருக்கு.
கிளப்பில் வந்து 1000ல் 5 புறா வச்சேன். அந்த 5 புறாவில் இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. சேம் இந்த புறாவே வந்து இன்பிஜன் ஓப்பன் ரேஸில் திரும்பவும் 9 days கேப்பில் வச்சு திரும்பவும் இது வந்து 12th பிளேஸ் பண்ணிச்சு. இந்த புறா தான் வந்து கிளப்பில் 5 out of 5ல் ஃபஸ்ட்டு செகண்ட் பேர்ட்ஸு. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த புறாங்களை அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். கிளப்பில் வச்ச 5 out of 5 பேர்ட்ஸில் வந்து இந்த புறா தேர்ட் பிளேஸ் வந்திருக்கு. இந்த புறா 4th வந்தது. இந்த 2 புறாவுமே, இந்த புறா வந்து 3 பிளேஸ்மெண்ட் வித் 1000 ரிட்டர்ன், இந்த புறா 2 பிளேஸ்மெண்ட் வித் 1000 ரிட்டர்ன். கிளப்ல வச்ச 5 out of 5 பேர்ட்ஸ்ல வந்து 1000 வச்சதுல இந்த புறா வந்து 5ஆவதா வந்த புறா. இந்த புறா பார்த்தீங்கன்னா 1000 ஃபர்ஸ்ட் வச்சது எஸ்டிமேட்டு. இந்த புறா 710 பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஒரு ஜோட் புறா வந்து இது அப்படியே அக்கா தங்கச்சி ரெண்டுமே 1000 ரிட்டர்ன்ஸ். இதோடைய சிஸ்டர் வந்து 1000 ஃபர்ஸ்ட். கிளப்ல 5 out of 5 வச்சது இல்லாமல் ஓப்பன் ரேஸில் 2 புறா வச்சோம். அதில் இந்த புறா வந்து ஓப்பன் ரேஸில் ரிட்டர்ன், இன்பிஜன் ஓப்பன் ரேஸ் ரிட்டர்ன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த விலங்குகளை வந்து பச்சை குத்துவாங்க. புலி இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பச்சை குத்துவாங்க. ஆனால் பிரதர் குமரா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சமான ஒரு புறாவை கையில் வந்து பச்சை குத்திருக்காரு. அதை வந்து பாருங்க, நீங்களே பாருங்க. ஆக்சுவலாக வந்து இந்த புறா வந்து எனக்கு டிசைன் வந்து நான் டேட்டோ போடுற இடத்துல புறா போடணும்னு தான் சொல்லி போனேன். எனக்கு இது வந்து அவர் போட்டார். அது வந்து சக்கர் போடும்போது எனக்கு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது ப்ளூலாம் போட முடியாது உங்கள் கலர் டோனுக்குன்னும் போது சக்கர் போட்டுட்டாரு. இந்த சக்கர் போட்டதுக்கான பின்னாடி வந்து இப்படி ஒரு ரீசன் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. இது என்னன்னா, இந்த சக்கர் தான் எனக்கு ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு 2 times 1000 வின் பண்ணி இப்படி ஒரு பேர் எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பிரதர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் எங்பேர்டு வச்சு வின் பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கு, ரிட்டர்ன்லயும் வந்திருக்கு. ஏன் நீங்க வந்து குவாலியர் வந்து புறா வைக்கல? 1000 கிலோமீட்டர் எங்பேர்ட் நாங்கள் வச்சு ரிசல்ட் பார்த்துட்டோம். கோலியர் வைக்கணும்னு எங்களுக்கு கண்டிப்பாக ஆசை தான். ஆனால் வந்து ஒரு எங்பேர்டை வந்து நாங்கள் அதில் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு அதில் எங்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லை, அதனால நாங்கள் வைக்கல. மற்றபடி நெக்ஸ்ட் இயர்ஸ்லாம் வந்து கோல்ட் பேர்டை வச்சு நாங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், கோலியர் வைப்போம். ஸோ வர வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க குவாலியர்ல உங்க புறா பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பெஸ்ட் பண்ணி. ரொம்ப நன்றி பிரதர். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், இது ஏன் உங்களோட ஷர்ட் வந்து பிளாக் கலரு, இது ஏன் இங்க வந்து ஃபுல்லா ஒயிட்டாவே இருக்கு? நான் வரும்போது பிளாக் ஷர்ட் தான் ப்ரோ போட்டு வந்தேன். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா பவுடர் கோட்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு லாஃப்ட் வந்து ஒரு ரேசிங் கண்டிஷன் போகும்போது ஒரு லாஃப்ட் சில கேட்டகரிஸ்லாம் இதெல்லாம் இருந்தா ரேசிங் டயர், அதுல வந்து இதுவும் ஒன்று. ஒரு நீங்க நல்லா ஒரு புறாவை மெயின்டைன் பண்ணாதான் அந்த பவுடர் கோட்டிங் வந்து அந்த புறா மேல வரும். புறாவோட ஒரு முக்கியமான வித்த பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா லாஃப்ட்லயும் மோல்டிங்ல இருக்கு புறா வந்து ஃபார்முக்கு வராது. இந்த ஆடி மாசம் ஆரம்பிச்சு மோல்டிங் சமயத்திலேயே இப்ப நான் உங்களுக்கு புடிச்சு காமிச்சல ஒரு 10 புறா அதுல இருந்து ஒருத்தர் தான். ஸோ இந்த ஆடி மாசத்துலயே இந்த புறா இப்படி வச்சிருக்காருன்னா ரேசிங் ஃபார்ம் வரும்போது இந்த குண்ட புறா எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுவும் எங்களோட வின்னருக்கு விக்டரிக்கு வந்து ஒரு காரணம். நிறைய நியூ ஃபேன்சியர் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஒரு புறா வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா பவுடர் கோட்டிங் இருக்கும். அது இப்ப இவர் கேட்ட மாதிரி நிறைய பேர் நோட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்து அவ்வளவு நோட் பண்ணி கேட்டிருக்காரு. அதனால தான் சொல்றேன். இதை நினைச்சாங்க இது இருந்தா மட்டுமே வின் பண்றோம்னு நினைச்சுக்காதீங்க. இதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஒரு பேர்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்றது. அதே மாதிரி உங்க லாஃப்ட்டுக்கு வந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோஆர்டினேஷன் டீம் இருக்கு. ஸோ இதுல இருந்து இவங்களோட அந்த வின்னிங் ரேஷியோ வந்து எனக்கு தெரியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குமராவா ஆகட்டும், சோமு சாரா ஆகட்டும், பிஜான் யூடியூப் சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்க எஸ்கே குமரா லாஃப்ட் இன்டர்வியூ எடுத்த சென்னை ரேசிங் சாம்பியன்ஸ் யூடியூப் சேனலுக்கு மிக நன்றி. நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிப்ஸ் கொடுங்க, எப்படி வின் பண்றீங்க, 1000 டபுள் டைம் ஒரே புறா எப்படி 1000, 5 புறா எப்படி 1000 கேக்குறீங்க. புறா ஃபீல்ட்ல வந்து தேர் ஆர் 100 ways to race எஃபிஷியன்சி சொல்லுவாங்க. 100 வழி இருக்கு ரேஸ் பண்றதுக்கு. இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், அது இன்னொருத்தருக்கு செட் ஆகாது, இன்னொருத்தர் சொல்லுவாரு, அது எனக்கு செட் ஆகாது. முக்கியமா பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் பேர்ட் வந்து மெயின்டெனன்ஸ் தான் மெயின் விஷயம். நீங்க திடீர்னு நாளைக்கு எக்ஸாம் நீங்க நைட்டு படிச்சா தெரிஞ்ச கொஸ்டின் வந்தா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும், தெரியாத கொஸ்டின் வந்தா ஃபெயில் ஆயிடும். அந்த மாதிரி நாளைக்கு ரேஸ் இந்த ஒரு வாரத்தை ரெடி பண்ணி புறாவை எப்படி ரெடி பண்ண முடியாது. வருஷம் போல புறா வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். கிளீன் லாஃப்ட், எப்பவுமே லாஃப்ட் வந்து கிளீனா இருக்கணும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்,
அது சில பேர் 5 வகை போடுவாங்க, சில பேர் 15 வகை போடுவாங்க. உங்களோட திருப்திக்கு புறாக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. பிளெயின் வாட்டர் வச்சா புறா சுத்தமா இருக்கும். இன்னைக்கு தண்ணி வச்சுட்டு எடுக்காம விடுறது, 2 நாளைக்கு ஒரு வாட்டி கழுவுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பிளெயின் வாட்டர் இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட் இருக்கும். அண்ட் ரேசிங் டைம்ல வந்து ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன். ஒரு ஆடி மாசம் முடிஞ்சது புறா மோல்டிங் மோஸ்ட்லி பாதி மோல்டிங்ல இருக்கும், சில பேர் மோல்டிங் முடிஞ்சிருக்கும். இந்த புறா மோல்டிங் முடிஞ்சல இருந்து அந்த புறா வந்து எப்படி லோட் பண்ண போறீங்க, லாங் டிஸ்டன்ஸ் டார்கெட் பண்றீங்களா, ஷார்ட் பண்றீங்களா, நீங்க ப்ரோட்டீன் ஏற்ற போறீங்களா, புறா வந்து யூனிவர்சல் கொண்டு வர போறீங்களா, ப்ராப்பரா புறாவை லோட் பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்ஸ், கேன்சர் ட்ரீட்மெண்டா இருக்கட்டும், ரெஸ்பிரேட்டரி ட்ரீட்மெண்டா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணி புறாக்கு வந்து சப்ளிமெண்ட் லோட் பண்ணி. சப்ளிமெண்ட்ன்றது வந்து நேரடியாக எங்கள் லாப்ல வந்து நாங்கள் எந்த இம்போர்ட்டட் மெடிசன்ஸை யூஸ் பண்ணல. இங்க நார்மலா பாத்தீங்கன்னா அந்த வைப்ரால், அப்புறமா வந்து ப்ரூவிக் பிளஸ், அப்புறம் கால்சியம், அதுக்கப்புறம் அமினோவிட், இப்படிதான் நாங்க யூஸ் பண்ணுவோம். கிரிட்ஸ் கூட பாத்தீங்கன்னா நாங்க வெறும் ஹாஸ்பிட்டல் இருந்து வாங்கி வந்து முட்டை ஓடு, நெறித்தூள், செங்கல் இதெல்லாம் வச்சு தான் போறோம். ஸோ புறாக்கு ப்ராப்பரா சப்ளிமெண்ட். ஒன்ஸ் ஒரு புறா வந்து நல்ல மசில் ரெடி ஃபார் ரேசிங் ட்ரைனிங், ரெடி ஃபார் ட்ரைனிங் வந்ததுக்கப்புறம் அந்த புறாவை ப்ராப்பரா 2 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 20, 40 உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி, லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் போட்டு அந்த புறா ட்ரைனிங் வரும்போது ஒரு ஃபார்முக்கு வரும். அப்படியே கொண்டு போய் அந்த புறாவை ரேஸ்ல வச்சா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி எவ்ரி இயர் இட்ஸ் நியூ ரேஸ். இப்போ நாங்கள் இந்த வருஷம் 1000 வின் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால அடுத்த வருஷம் வின் பண்ணுவோம் அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். மறுபடியும் உழைக்கும். இந்த வருஷம் தான் புதுசா புறா வச்ச மாதிரி அடுத்த வருஷமும் ஸ்டார்டிங்ல இருந்து விடை எடுக்கிறது. இதோ 1000 வின்னர்ஸ் எங்ககிட்ட இருந்தாலும் புதுசா நாங்க குஞ்சு எடுத்து புதுசா புறா வளர்த்து புதுசா ஒரு வருஷமும் வந்து இட்ஸ் லேர்னிங் தான், கத்துக்கிறது தான். ஒரு வருஷம் 1000 அடிச்சவங்க அடுத்த வருஷம் அடிப்பாங்கன்றது நேரம் கிடையாது. புறா அப்படி இல்லை. ஏன்னா இன்னைக்கு கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் இருக்கு, நிறைய இயற்கை பிரச்சனை இருக்கு, டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னே ஒன்று மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, வருஷம் வருஷம் நீங்க ஒரு புது ஃபேக்ட்ஸ். இந்த வருஷம் தானே ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கேன், நான் ட்ரை பண்ண போறேன். ட்ரை பண்ணுங்க, புறா வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஒரு முக்கியமான விஷயம் வந்து புறா வந்து இவங்க தான் வளர்க்கணும், அவங்க தான் வளர்க்கணும், இவங்க தான் வின் பண்ணுவாங்க, அவங்க தான், யார் வேணா வளர்க்கலாம். புறா வந்து ஒரு உதாரணம். நீங்க லாப்டே பார்த்து பேசிக் செட்டப் தான். இந்த பக்கம் மேல் ஃபீமேல், கீழே வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் தான், அதுதான் மேல நோக்கி கூட்டு. நாங்க வந்து ரொம்ப ஆடம்பரமா வச்சு ஏவரி வச்சு அந்த அளவுக்கு வசதி பண்ணி புறா வந்து ஜெயிக்கல. சாதாரணமான ஒரு பேசிக் லாப் செட்டப். ஸோ புறா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 50% வந்து பிளட் லைன்ஸ். நல்ல புறா வச்சுட்டால் மட்டும்தான் வெளிக்குள்ள வர முடியும். சரிங்களா? பிளட் லைன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த புறா பத்தி ஒரு 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் தெரியும். இன்னைக்கு வந்து பெடிகிரின்றாங்க. பெடிகிரினா ஒன்றும் கிடையாது. புறாவை பத்தி ஒரு 4 தலைமுறை தெரிஞ்சுக்கிறதா பெடிகிரி. அது நம்ம இந்தியால சென்னையில நம்ம மெயின்டைன் பண்றதும் பெடிகிரி தான், ஃபாரின்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறதும் பெடிகிரி தான். ஸோ பெடிகிரி இஸ் நத்திங் பட் நோயிங் தி ஹிஸ்டரி அண்ட் பிளட் லைன் ஆஃப் தி பர்சன். அதுதான் பெடிகிரி. நீங்க ஒரு புறாவை ரேஸ் ஓட போறீங்கன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, தெரியாத ஒரு 4 புறாவை விட்டு வருமா வராதான்னு உட்காரத வர ஒரு அப்பா வந்துருக்கு, தாத்தா வந்துருக்கு அப்படின்னு நம்பிக்கையா உட்கார்றது கொஞ்சம் உங்களோட எஃபர்ட்ஸை கம்மி பண்ணும், செலவுகளை கம்மி பண்ணும். இன்னைக்கு தேதியில டிவி விற்கிற வேலை, பெட்ரோல் செலவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு 50 புறா வளர்க்கறது 100 புறா சாதாரண விஷயமே இல்லை. ஒரு புறாக்கு குறைஞ்சது 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வருஷம் ஃபுல்லா. நீங்க ஒரு புறா குஞ்சு எடுத்து வேக்சின் போட்டு அதுக்கு தீனி போட்டு ட்ரைனிங் போட்டு ரேஸ் ஃபீஸ் கட்டி வெட்டல மினிமம் 3000 to 5000 ஒரு புறா. அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க, 50 புறா நீங்க வளர்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு. நீங்க இவ்வளவு செலவு பண்ணி அதை வந்து நம்ம வில்லிங் பாக்குறது நல்ல குட் பிளட் லைன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஒரு நோன் பிளேட்டர் வச்சு இப்ப நாங்க காட்ட மாதிரி 4 தலைமுறை. தாத்தா எனக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், பொண்ணு தெரியும், இப்ப பேட்டியை தெரியும், அடுத்த வருஷம் பொண்ணு பேட்டியும் பரவாயில்ல. ஒரு நம்பிக்கை, ஒரு நாலேஜ். இதை நீங்க பிளட் லைன் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களோட பாதி விஷயம், பாதி எஃபர்ட்ஸ் பண்ணுங்க. 2வது வந்து ஹார்ட் ஒர்க். உண்மையாலுமே சொல்றேன், புறா என்னதான் நீங்க காசு கொடுக்குவாங்கனாலும் என்னதான் பிளட் லைன் வச்சுருந்தாலும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா புறால வந்து வின் பண்ணவே முடியாது. இந்த இவ்வளோ வில்லிங்கும் முழுக்க காரணம் குமரோட ஹார்ட் ஒர்க். அவர் சொன்ன மாதிரி அதில் 4 மணிக்கு எந்திரிச்சு போவாரு, ஆட்டோ ஓட்டுவாரு, வருவாரு, டிவி வைப்பாரு. ட்ரைனிங் டைம்லாம் ரொம்ப கஷ்டம். 4 to 6 வந்து ட்ரைனிங்க்கு புறா எடுத்துட்டு போயிருப்பாரு. 2 சவாரி ஓட்டினா ஒரு 300 ரூபா 400 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் புறா எடுத்துட்டு போயிருப்பாரு. அப்போ அந்த நேரத்தில் பொருளாதார இல்லையா ஒரு மீட் பண்ணி சந்திச்சு என்கிட்ட நல்ல புறா இருந்துச்சு, என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னால எஃபோர்ட் போட முடியல. என்னோட வில்லிங் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல. அவரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு, எஃபோர்ட் போட்டாரு, 1000 வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காரு. அடுத்த வருஷம் மேலும் நிறைய லாங் டிஸ்டன்ஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து என்னோட இது. நீங்க சென்னை ரேசிங் ஃபீச்சர்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் டிப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல டெட்லைன் பார்த்து புறாவை குறைச்சிக்கோங்க, கம்மியா வச்சுக்கோங்க. 10 புறானாலும் நல்ல புறா வச்சுக்கோங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு வில்லிங் ஆகும். தேங்க்யூ. சென்னை ரேசிங் ஃபீச்சர் யூடியூப் சேனல் வந்து இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்தது. இந்த வீடியோ நீங்க பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பொறுமையா பார்த்தது ரொம்ப நன்றி. வீடியோ எடுக்க வந்த மோகன் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. இந்த ரேஸ் எல்லாமே எனக்கு முழுக்க வெற்றி காரணம் சோமனா வந்து எனக்கு கைட் பண்ணி எல்லாமே இது பண்ணது தான். அதை தாண்டி என்னுடைய உழைப்பு
வெற்றின்றாரு, அதுவுமே நிச்சயமா இருக்கு. புறாவுமே ரொம்ப கை கொடுத்துச்சு. இந்த வெற்றி எனக்கு ரொம்ப இந்த யூடியூப் எல்லாம் எடுக்க வந்ததுல ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. மேலும் மேலும் வெற்றி பெறணும், உங்களுடைய சப்போர்ட் வேணும். இந்த ரேஸ் வந்து நான் CFHPH கிளப்ல வந்து நான் ரேஸ் பண்ணதுனால கிளப் செக்ரட்டரி, பிரசிடென்ட், கிளப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஒத்துழைச்சது.